ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல. இவர்கள் புதிதாக திட்டங்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். உறுதியாக அவர்கள் 200 தொகுதிக்கு மேல தோக்க தான் போறாங்க. அதுதான் என்னதான் அவங்க கூட்டணிக்கு பலம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி 2011 இதே மாதிரி தான் கூட்டணி பலத்தோட போட்டிக்கிட்டாங்க. எப்படி 2001 அவர்களை தோற்கடித்தார்களோ, 91 தோற்கடித்தார்களோ, 16 தோற்கடித்த மாதிரி இந்த முறை திமுக படுதோல்வியை சந்திக்கும். நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்கோம். எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும். உறுதியாக திமுக வீழ்த்துகின்ற கூட்டணியாக எங்கள் கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றி பெறுவோம். தமிழக தலைமையா இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஐஜேகே, புரட்சி பாரத் எல்லாம் சொல்றாரு. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்ல மறுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல, தேசிய ஜனநாயகத்தோட தலைமை வர சொல்லியிருக்காரு. அவங்கதான். ஆமா, அதுதாங்க இந்த கேள்விக்கு பதில நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியதுல எண்ணிட்டு வந்து கேட்கறது தவறான இடத்துல இந்த கேள்வி கேட்கறது. பல மாவட்ட செயலாளர்கள் அதிமுக இணைஞ்சிட்டே இருக்காங்க. அமமுக என்ன பல மாவட்ட செயலாளர்கள் எங்களால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் செயல்பாடு சரியில்லை என்று பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் போய் வேற கட்சியில சேர்றது இயல்பு தானே. அதான் படிப்படின்றதுதான் திராவிட மாடல். ஆனா படிக்காம தடுக்கிறது தான் காவி மாடல். படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே தடுக்கிறது தான் இப்ப திராவிட மாடலா இருக்கு. ஆசிரியர்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இன்னும் சொல்ல போனா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் பர்மனன்ட் பண்ணல. அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள், பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்கள். இன்னும் பள்ளிகள் எல்லாம், பால்வாடி பள்ளிகள் கூட மூடப்படுகின்றன. ஆசிரியர்கள் பற்றாக்குறை தமிழ்நாடு முழுவதும். இதையெல்லாம் நீக்காமல் இவங்க சும்மா வார்த்தை ஜாலமா பேசுவதை மக்களுக்கு நன்றாக புரியும். செப்டம்பர் 4 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார். உங்களுக்கு அழைப்பு விடுப்பதா சொல்லியிருக்காரு. அழைப்பு விடுத்தால் பங்கேற்பீர்கள்? டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.